உங்க பேர் என்ன? என் பேர் மணிமாறன், சுகாதார ஆய்வாளர். டிஸ்ட்ரிக்ட் ஆபீசர் ஆபீஸ். சரி. பூச்சிகளால் பரவக்கூடிய நோய்கள் வந்து மக்களை எப்படி காப்பாற்றுறது, என்ன பண்றது, அதுக்கு இந்த வீடு எப்படி இருக்கணும், சுகாதாரமான வீடு எப்படி இருக்கும், சுகாதாரமற்ற வீடு எப்படி இருக்கும் அப்படிங்கறத டெமான்ஸ்ட்ரேட் பண்றது நம்ம வீடியோ வச்சிருக்கோம். அதை நீங்க பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா சுகாதாரமற்ற வீடு. ஒரு சுகாதாரமற்ற வீட்டுல எப்படி, ஆமா இது சுகாதாரமற்ற வீடு. இதுல வந்து எப்படி எல்லாம் வந்து ஓப்பன்ல டேங்க் இருக்கும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த டேங்க்ல இதுலயும் வந்து கொசு டைரக்டா வீடு ஆகும். இதுல இருந்து கொசுக்கு உற்பத்தி ஆகி மனிதனை வந்து கடிக்கும். அது மாதிரி டேங்க் இருக்குன்னா இந்த டேங்க் ஓப்பன்ல இருக்கும். தூங்குறது வந்து பாத்தீங்கன்னா இந்த கொசுக்கள் வந்து பகல் இருக்க கிடைக்கிறதுனால கொசுகளை போட்டுருக்கணும். ஓப்பன் ஃபுல் ஸ்லீவ் ட்ரெஸ் போட்டுக்கணும். அதெல்லாம் இல்லாம நீங்க சின்ன குழந்தைகளை இது மாதிரி வெறுமனை தூங்க வச்சீங்க அப்படின்னா அது மூலியமாவும் கொசு கடிச்சு அவங்களுக்கு டெங்கு காய்ச்சல் பரவதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி ஆடு மாடுகளுக்கு நம்ம வந்து உணவுக்காக தண்ணி அதுக்கு குடிக்கணும் அப்படிங்கறத நம்ம தண்ணி எல்லாம் வச்சிருப்போம். அந்த தண்ணி எல்லாம் முறையா நம்ம கையாளல அதையும் ஓப்பன்ல போட்டுட்டோம் அப்படின்னா அது மூலியமாவும் கொசுக்கள் உற்பத்தி ஆகும். ஏன்னா இப்ப மழை காலங்கள் வரப்போகுது. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா நமக்கு எதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு நம்ம தூக்கி போடுவோம். பாத்தீங்கன்னா கொட்டாங்கச்சி, டயரு, ஆட்டுக்கல் இதெல்லாம் வந்து கொசுக்கு ரொம்ப பிடித்தமான இடம். டயர் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பிடித்தமான இடம். அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல எல்லாம் ஈஸியா மழை தண்ணி படும் போது எதெல்லாம் நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்லி தூக்கி போடுறோமோ அந்த கண்டெய்னர் எல்லாம் பாத்தீங்கன்னா கொசு ஈஸியா வந்து உற்பத்தி ஆகுறது. அதனாலதான் இது சுகாதாரமற்ற வீடுன்னு வச்சிருக்கோம். அதே பாத்தீங்கன்னா சுகாதாரமான வீட்டுல பாத்தீங்கன்னா இதுல உள்ள ஒரு டேங்க், இந்த டேங்க்ல வந்து தண்ணி தொட்டில மூடி வச்சிருக்கோம். நம்ம ஏதாவது இதுக்குள்ள வந்து கொசு உள்ள போகாத அளவுக்கு நம்ம மூடி வச்சிருக்கோம். இது சுகாதாரமற்ற வீட்டுல பாத்தீங்கன்னா திறந்து இருக்கும். அதே மாதிரி இங்க தூங்குற இடத்த பாத்தீங்கன்னா கொசுவலை இருக்கு. இங்க பாருங்க கொசுவலை இருக்கு. அதே மாதிரி அவங்களுக்குள்ள தண்ணி தொட்டியா எதா இருந்தாலும் சம்பெல்லாம் வந்து நம்ம என்ன பண்றோம், வலை போட்டு மூடி வச்சிருக்கோம். அவங்களோட டாய்லெட் இதையும் வந்து செப்டிக் டேங்கையும் மூடி வச்சிருக்கோம். அதுக்கு வந்து பைப்பு கட்டியிருக்கோம். இந்த பைப்பு எதனால கட்டியிருக்கோம், எதுக்கு அந்த கொசுவலை கட்டியிருக்கோம் அது மேல அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுலதான் வந்து நமக்கு ஏனக்கால் நோயை பரப்பக்கூடிய கொசு, அது வந்து மாலை நேரங்கள்ல கடிக்கக்கூடிய கொசு, அதே மாதிரி டேலியும் வந்து மார்னிங்ல கடிக்கிற கொசு. அப்படி இருக்கும்போது இந்த கொசுக்கள் வெளியாகாம இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா அதுல ஒரு கொசுவலை கட்டி வச்சிருக்கோம். அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு இது வந்து கெமிக்கல் மெத்தட். நம்ம வந்து கொசுக்களை கண்ட்ரோல் பண்றதுல 3 மெத்தட் வச்சிருக்கோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் மெத்தட் அப்படின்னா லார்விசைட அப்ளை பண்றது. அதாவது கொசுக்குள்ள எங்க தேங்கி இருக்கோ அந்த இடத்துல நம்ம கெமிக்கலா ஒரு லார்வாவை கொல்றதுக்கு அங்க வந்து அபேட்டுங்கிற ஒரு மருந்தை கொண்டு நம்ம அழிக்கிறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா கெமிக்கல் மெத்தட்ல இந்த ஃபாகிங் ஆபரேஷன். ஃபாகிங் வந்து எதுக்காகனா இந்த அடல்ட் கண்ட்ரோல் எல்லாம் அடல்ட் கொசுக்களை கண்ட்ரோல் பண்றதுக்காக இந்த ஃபாகிங் மூலியமா நம்ம இதுல வந்து பைரித்தரம் மேலத்தியான் மருந்து கலந்து 1:19 அப்படிங்கிற விதத்துல நம்ம என்ன பண்றோம்னா கொசு இருக்கிற இடத்துல எல்லாம் நம்ம வந்து இது மூலியமா அடிச்சு கண்ட்ரோல் பண்றோம். இன்னொன்னு பயாலஜிக்கல் மெத்தட். பயாலஜிக்கல் மெத்தட்ல கம்பூசியாங்கிற ஒரு மீன் நம்ம வளர்க்குறோம். கம்பூசியா மீன் எதுக்குன்னா எங்கெல்லாம் நம்மளால கொசுவை அழிக்க முடியல, கொசு புழுக்களை அழிக்க முடியும், அந்த மாதிரி அதாவது ஒரு பெரிய டேங்கா இருக்கலாம், இல்ல கீழே சம்பா இருக்கலாம், கிணறா இருக்கலாம், அந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன பண்றோம், இந்த மாதிரி கம்பூசியா மீன்களை விட்டு பயாலஜிக்கல் கண்ட்ரோல் அது என்ன பண்ணுது, அந்த கொசு புழுக்களை அது உணவா எடுத்துக்கும். உணவா எடுத்துக்கிட்டு நமக்கு வந்து அந்த கொசு புழுக்களை நம்ம அழிக்கலாம். அந்த மீன் இருக்குங்களா? மீன் இப்போதைக்கு இல்ல அது மீன் இல்ல. சரி சரி. இதெல்லாம் வந்து நமக்கு பிரீடிங் பிளேசஸ் சொல்றோம். இதெல்லாம் வந்து ஓப்பன்ல தண்ணி படும் போது இதெல்லாம் நம்ம மூடி வைக்காம நம்ம பாட்டுல அலட்சியமா போடுற சில பொருட்களாலதான் டெங்கு காய்ச்சல் நிறைய பரவுது. டெங்கு காய்ச்சல் வந்து பாத்தீங்கன்னா ஓவேரியல் டிரான்ஸ்மிஷன் மூலியமா பரவதுனால நம்மளால கட்டுப்படுத்த முடியல. இந்த மாதிரி ஓப்பன் கண்டெய்னர் வீட்டுல இல்லாம நம்ம பாத்துக்கணும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. கொசுவோட லைஃப் ஸ்டைல் சொன்னேன். ஒரு அடல்ட் கொசு வந்து ஒரு தடவைக்கு முட்டை போட்டுச்சு அப்படின்னா ஒரு வாழ்நாள்ல அது 28 நாள் உயிர் வாழும். 6 முறை முட்டை போடும். ஒரு தடவை முட்டை போடுறதுக்கு பாத்தீங்கன்னா 100-150 முட்டை போடும். அந்த 150 முட்டையும் பாத்தீங்கன்னா இது மாதிரி குஞ்சு பொறிச்சு வந்துடும். இதுல ஆணும் இருக்கும் பெண்ணும் இருக்கும். நம்ம கடிக்கிறது எல்லாமே பெண் கொசு தான். புரியுதுங்களா? இது மாதிரி நம்ம வீட்டுல கண்டறிஞ்சா இது அப்படியே மீன் மாதிரி தான். தண்ணியிலனா செத்து போயிடும் மீன். அதே மாதிரி இதை தூக்கி கீழே போட்டீங்கன்னா செத்து போயிடும். ஆனா இதே நம்ம கண்டுக்காம விட்டுட்டோம் அப்படின்னா இது மாதிரி லார்வா வளர்ந்துரும். கொசு புழு தான் நம்ம லார்வான்னு சொல்றோம். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா இது பீப்பா. பீப்பாங்கிறது முட்டை உள்ள பருவம். நீங்க பார்த்தாலே தெரியும், இதுதான் பீப்பா. பீப்பா வந்து தலை வச்சு இருக்கிறது இது பீப்பா. இதுக்கு முன்னாடி இருக்கிறது லார்வா. லார்வால 4 ஸ்டேஜ் இருக்கு. 1ல இருந்து 4 ஸ்டேஜ் இருக்கு. இது பீப்பான்னு சொல்றோம். இதை எப்படி பீப்பான்னு சொல்றோம் அப்படின்னா இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அடல்ட்டா மாறிடும். ஃபர்ஸ்ட் இருக்கிறது எக்கு, 2வது லார்வா, 3வது பீப்பா, 4வது அடல்ட். அடல்ட்னா முழு கொசு. சரி, ஓகே. இதுதான் அழிக்கிறதுக்காக நம்ம வச்சிருக்கோம். இது வந்து அழிக்கிறதுக்காக. ஆமா, கொசு அழிக்கிறதுக்காக உள்ள மருந்து அபேட். இதெல்லாம் இருக்க கொசு புல்லு. இது வந்து கொசு புழு கொல்லி புழுனா இந்த இருக்கு. எப்படி பயன்படுத்துறது இந்த ஸ்டேஜ்? இது வந்து 1 லிட்டர்
தண்ணியில 2 ml எடுத்து கலந்துக்கிட்டு அது ஸ்டாக். அதுக்கப்புறம் 1 ml 1 லிட்டர். அதுக்கப்புறம் பெரிய டேங்க் இருக்கு 500 ml 500 லிட்டர் அப்படி நம்ம 500 போட்டுக்கணும். ஆமா 5 லிட்டருக்கு கொஞ்சம் கம்மியா போடணும். இதெல்லாம் வந்து பயிர்த்திரம். நான் சொன்ன இந்த மாதிரி கெமிக்கல் மெத்தட்ல இந்த அடல்ட் கொசுக்களை கொல்றதுக்காக பயிர்த்திரம், இது மேலத்தியான். இது ரெண்டு வந்து இன்டோர்ல அடிக்கலாம், இது அவுட்டோர்ல அடிக்கலாம். இதெல்லாம் எங்க கிடைக்குது இப்ப? இதெல்லாம் வந்து உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. இது வந்து ஒன்லி கவர்மெண்ட் சப்ளை தான். இது வந்து நம்மளா கவர்மெண்ட் தான். நீங்க கவர்மெண்ட்ல பிரசிடென்ட் சொல்றாரு எங்க ஏரியால கொசு தொல்லை அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா அவங்க வந்து டீசல் கொடுத்தாங்க அப்படின்னா எங்கள்கிட்ட இந்த மருந்து இருக்கும், போட்டு நாங்க அடிச்சு அந்த ஏரியாவை கவர் பண்ணிடுவோம். அதுக்கு வந்து நம்ம அப்ப எப்படி அப்ளை பண்றது? இல்ல நீங்க சொல்லணும் அது மாதிரி இந்த ஏரியாவில் எங்களுக்கு கொசு தொல்லை அதிகமா இருக்கு, மக்கள் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, அவங்க ஊர் அவங்க சேவ் பண்ணணும்னா பிரசிடென்ட் கண்டிப்பா செலவு பண்ணுவாங்க. ஓகே, அப்படி செலவு பண்ணும்போது அதை நம்ம இது பண்ணிடலாம். ஓகே, நன்றிண்ணா. ஓகே, நன்றி.